ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ் வலிமை ஐஸ் அகாடமிலருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீசர் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த மந்த் இல்ல மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீசர் ஏடிஓ இருக்கு இல்லைங்களா? டிஎன்பிஎஸ்சி வந்து அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீசர் எக்ஸாம் நடத்துறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில வரப்போகுது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே டிடிஓ டூரிஸ்ட் ஆஃபீசருக்கு டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆஃபீசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அகாடமில தான் பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு. பேட்ச் ரன் ஆயி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஏடிஓக்கும் நம்ம இதுல பேட்ச் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்ஸ் அண்ட் டான்ஸஸ். ஓகேங்களா? ஃபேர்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது டான்ஸ். பாப்புலர் டான்ஸஸ். இது வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து டூரிசம்க்கு மிக முக்கியமான பார்ட். ஃபேர்ஸா இருக்கட்டும், ஃபெஸ்டிவல்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டான்ஸா இருக்கட்டும். இது 2மே நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. சரிங்களா? இப்ப அதுல இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. த மோஸ்ட் பாப்புலர் ட்ரைபல் ஃபேர். த ட்ரைபல் ஃபேர் ஹெல்ட் இன் துங்கார்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ராஜஸ்தான்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய ட்ரைபல் ஃபேர் என்ன? இது வந்து பிப்ரவரி மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அம்புபாஷி ஃபேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம்ல நடக்கக்கூடியது. ஓகேங்களா? அஸ்ஸாம்ல காமாக்யா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அங்க நடக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது அம்புபாஷி ஃபேர். சரிங்களா? அடுத்து இந்த கங்கா சாகர் மேளா அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல நடக்கும். ஓகேங்களா? இந்தியாவிலேயே கும்பமேளாக்கு அடுத்து மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னா, இது கங்கா சாகர் மேளா அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து ஜனவரி மாசம் 14, 15ஆம் தேதிகள்ல வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். சரிங்களா? அடுத்து இந்த சந்திரபாகா மேளா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அக்டோபர், நவம்பர் மாசத்துல ராஜஸ்தான்ல தான் நடக்கும். ஓகேங்களா? இதுவும் வந்து ராஜஸ்தான்ல தான் நடக்கும். இந்த பானேஸ்வர் ஃபேர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான விடை. இதுவும் ராஜஸ்தான்ல தான் நடக்கும். ஆனா இங்க என்ன சார் இது 2க்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரபாகா மேளா அப்படிங்கிறது வந்து ட்ரைபல் ஃபேர் கிடையாது. இதுதான் வந்து ட்ரைபல் ஃபேர். பானேஸ்வர் ஃபேர் அப்படிங்கிறது ட்ரைபல் ஃபேர் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து சந்திரபாகா மேளா அப்படிங்கிறது அக்டோபர், நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். சரிங்களா? இந்த பானேஸ்வர் ஃபேர வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கும்ப் ஆஃப் ட்ரைபல்ஸ் அப்படின்னா, கும்பமேளா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான் அந்த கும்ப். கும்ப் ஆஃப் ட்ரைபல்ஸ் அப்படின்னா, அந்த ஃபெஸ்டிவல் ட்ரைபல்க்கான ஒரு ஃபெஸ்டிவல் மாரி. சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். சரிங்களா? இதான் வந்து பானேஸ்வர் ஃபேர். ஓகேங்களா? இதான் இந்த இடத்துல தான் இது நடக்கும். மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா இந்த கோயில்ல இருந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொனாலு ஃபெஸ்டிவல். பொனாலு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த லூ மாரி வந்தது அப்படின்னா, இது வந்து கர்நாடகாவா இருக்கும், இல்ல தெலுங்கானாவா இருக்கும். இல்லைங்களா? ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாரி ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்க கரெக்ட்டான ஆன்ஸர் அப்படிங்கிறது தெலுங்கானா. தமிழ்நாடு இல்ல அப்படிங்கிறத நீங்க நெறைய பேர் கண்டுபிடிச்சுருவீங்க. ஏன்னா, நமக்கு ஏடிஓ எழுதும்போது நெறைய பேர் தமிழ்நாடு தான். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ கர்நாடகாவா, தெலுங்கானான்னு டவுட் வரும். ஏன்னா, கேரளாங்கிறது மோஸ்ட்லி நமக்கு தெரியும். ஓணம் மாரி ஃபெஸ்டிவல்ஸ் நெறைய உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி தெலுங்கானா, கர்நாடகால டவுட் வரும். தெலுங்கானா தான் இது சரியான விடை. இது பொனாலு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷத மாசம். ஓகேங்களா? நம்ம வந்து இத ஆடி மாசம்னு சொல்லுவோம். அவங்க வந்து தெலுங்குல அஷத மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஆடி மாசம் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடுறோம் இல்லைங்களா? அதே தான் அவங்க வந்து பொனாலு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ பத்தின கேள்வி. இப்ப ஃபர்ஸ்ட் 2 கேள்வி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபெஸ்டிவல பத்தி இருந்தது. இப்ப அடுத்த 2 டான்ஸ். ஃபோக் டான்ஸ் ஆஃப் பீகார் அப்டின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கர்பா அப்டிங்கிறது குஜராத்தோடது. சரிங்களா? பாங்க்ராங்கிறது உங்களுக்கு இது பஞ்சாபோடது. சரிங்களா? அடுத்து லிக்காபலி அப்டிங்கிறது அருணாச்சல் பிரதேஷோடது. அப்ப ஆன்ஸர் வந்து சந்தால் டான்ஸ். சந்தாலி டான்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். அந்த சந்தால் டான்ஸ்ங்கிறது வெஸ்ட் பெங்கால் இதுதான் வந்து அந்த டான்ஸுங்க. ஆர்ட் ஃபார்ம். இது வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார் இந்த ரீஜியன்ல முக்கியமான டான்ஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கிளாசிக்கல் டான்ஸ். கிளாசிக்கல் டான்ஸ் வந்து 8 இருக்கு. 8மே மனப்பாடமா தெரியணுங்க. அசாம்ல அ அசாமோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுல வந்து ஒடிசிய கண்டிப்பா எலிமினேட் பண்ணிருவீங்க. எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து மோகினி ஆட்டமும் எலிமினேட் பண்ணிருவீங்க. அடுத்து மணிப்பூரோடது அதையும் எலிமினேட் பண்ணிருவீங்க. அப்ப இருக்க ரிமைனிங் ஆப்ஷன் சத்ரியா தான்.
சரிங்களா? இது எலிமினேஷன்லயே கூட இந்த ஆன்ஸர கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? மோகினியாட்டம் மோஸ்ட்லி கேரளா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மணிப்புரி மணிப்பூரோடது, ஒடிசி ஒடிசாவோடது. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? சத்ரியா மட்டும் தான். சரிங்களா? அப்ப அந்த கிளாசிக்கல் டான்ஸஸ கொஞ்சம் வந்து ஃபோகஸ்டா பாருங்க. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சத்ரியா டான்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? நீங்க இதே மாரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில ஏடிஓக்கான பேட்ச் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த நம்பருக்கு ஓகேங்களா 6380275881 அல்லது 9361829979 இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு கால் அல்லது மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத தெளிவா குடுப்பாங்க. சரிங்களா? இந்த நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கோம். அதுலயும் நீங்க வந்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னும் நீங்க ஏடிஓக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சுரும். சரிங்களா? நான் உங்கள் சந்தோஷ். நன்றி. வணக்கம்.